கழகத்தின் வணக்கங்கள். இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள சில முக்கியமான காரணிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். நமது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் மனித உரிமைகள் மாநாட்டில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். அறிவற்ற ஒரு சமூகம் இந்த நாட்டிற்கு பாரமானது என்று. ஆம், உண்மையைத்தான் சொல்லியிருக்கின்றீர்கள். அறிவற்ற ஒரு சமூகத்தின் இருப்பதால் தான் நீங்கள் சொல்வதைப் போன்று வேலும் வடிவாளும் சூலும் எடுத்துக்கொண்டு உங்கள் பின்னால் அணிவகுத்து நீங்கள் சொல்கின்ற எல்லா அக்கிரமத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அறிவற்ற ஒரு சமூகம் நிச்சயமாக எங்கு இருக்கிறதோ அங்கு உண்மையான மத அறிவோ உண்மையான மனித வளர்ச்சியை பற்றிய தெளிவோ அவர்களுக்கு இருப்பதில்லை. இது உண்மைதான். அறிவற்ற சமூகத்தை வைத்துக்கொண்டு அரசியல்வாதிகளாகிய நீங்கள் ஆடுகின்ற ஆட்டம் சிறதொன்றுமல்ல. உங்களைப் போன்ற கிரிமினல்கள் இன்று தலைவர்களாக இந்த நாட்டில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே ஒரு அறிவற்ற சமூகம்தான் அதற்கு பின்னால் இருந்து செயல்படுகிறது என்பது உண்மை. அந்த அறிவற்ற சமூகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற பல காரணிகள் இந்த நாட்டில் இருக்கின்றன. ஒன்று, மிக பெரும் கார்ப்பரேட்டுகள், அவர்கள் வழியாக சொல்லப்படுகின்ற அவர்கள் என்று அவர்கள் கைகளில் இருக்கின்ற ஊடகங்கள் வழியாக சொல்லப்படுகின்ற செய்திகள் இந்த அறிவற்ற சமூகத்திற்கு முன்னால் மிக எளிதாக சென்று சேர்கின்றது. காரணம், அறிவற்ற ஒரு சமூகத்தை ஆட்டிப்படைப்பது இதே போன்ற கார்ப்பரேட்டுகள் என்பது இந்த அறிவற்ற சமூகம் உணரவில்லை. இந்த கார்ப்பரேட்டுகளை கொண்டு நடப்பதும் ஒரு அறிவற்ற அரசியல் சமூகம் என்பதும் இந்த அறிவற்ற சமூகத்திற்கு புரிவதில்லை. இதுதான் உண்மை. தன்னுடைய கல்வியில் பல பொய்களை சொல்லி உலகத்திலேயே இல்லாத ஒரு பட்டப்படிப்பை படித்த நமது பிரதமர் அவருக்கு இருக்கின்ற குறைந்த அறிவால் தான் இந்த தேசம் என்று உண்மையிலேயே பாரமாக மிகவும் பரிதாபகரமான ஒரு சூழ்நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அவர் எப்படி தனக்கில்லாத ஒரு அறிவை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றாரோ அதே போன்றுதான் அவருக்கு கீழே இருக்கின்ற எல்லா தலைவர்களும் பலவிதமான கிரிமினல் செயல்களில் ஈடுபட்ட தலைவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் பேசுவது, அவர்களுடைய செயல்கள் எல்லாமே ஒரு நாட்டின் அமைதியை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சொற்களாக இருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் உண்மையிலேயே ஒரு அறிவற்ற சமூகம் இவர்கள் பின்னால் சுற்றி கொண்டிருப்பது தான். இவர்களுடைய பின்னால் சுற்றி கொண்டு இருக்க வைக்கும் ஒரு கூட்டம் அறிவுள்ள சமூகமாக இருக்கின்றது. அவர்கள் இந்த அறிவற்ற மக்களை இந்த அக்கிரமக்கார அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சுட்ட வைத்து தங்களுக்கு எது தேவையோ அதை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவின் 85% மக்கள் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற போது இவர்கள் மட்டும் பல்லாயிரம் கோடிகளை சுருட்டிக்கொண்டு உயர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு காரணமே ஒரு அறிவற்ற சமூகம் தங்களுக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை பற்றி புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருப்பது தான். தேசத்தின் சொத்துக்களை இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு விற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் இந்த அறிவற்ற சமூகம் இந்த அக்கிரமவாத அரசியல்வாதிகளுக்கு பின்னாலேயே சூழ்ந்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே இவர்களுக்கு தெளிவான நாட்டை பற்றிய அறிவோ நாட்டை பற்றிய
சிந்தனையோ இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், அவர்களுக்கு அறிவில்லை. இதே போன்றுதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னதை போன்றுதான் பல செய்திகள், பல செயல்கள் நமது நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன. அண்மையில் நாம் பார்க்க நேர்ந்த அஸ்ஸாமில் தன்னுடைய இருப்பிடத்தை பாதுகாக்க போராடிய ஒருவர் கொலை செய்யப்பட்ட பின் அவருடைய பிணத்தின் மீது நின்று ஆடிய ஒரு பத்திரிகையாளர் நின்று ஆடிய மனிதாபிமானமற்ற இரக்கமற்ற கொடுஞ்செயலை நாம் பார்த்தோம். இதற்கெல்லாம் காரணம் ஒரு அறிவற்ற சமூகம் உங்கள் பின்னால் சுற்றி கொண்டிருப்பதால் தான். இல்லை என்றால் இப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. லக்கிம்பூர் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவத்தை கூட இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. போராட்டம் முடிந்து திரும்பிச் சென்ற விவசாயிகள் மீது பின்னால் இருந்து காரை ஏற்றி 4 விவசாயிகளை கொலை செய்தது. இந்த விவசாயிகள் மீது நடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதலை படம் பிடித்த பத்திரிகையாளர் கொலை செய்யப்பட்டது. அதற்கு பின்னால் நடந்த 3 கொலைகள். இப்படி ஒரு மனிதாபிமானமற்ற, மனித அன்பற்ற, மனித பண்பற்ற ஒரு செயலை ஒரு அரசியல் கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நீங்கள் சொல்கின்ற இந்த அறிவற்ற சமூகம்தான். உண்மைதான், இந்த அறிவற்ற சமூகம் இந்த நாட்டிற்கு பாரமாகத்தான் இருக்கின்றது. அது பிரதமர் முதல் அப்படித்தான் இருக்கின்றது. ஒரு அறிவற்ற ஒரு தலைவன் நமது நாட்டிற்கு இருக்கும்போது அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் அனைவரும் அறிவற்றவர்களாக, கிரிமினல்களாக இருப்பது வேடிக்கை அல்ல, உண்மைதான். அறிவற்ற சமூகம் இந்த நாட்டிற்கு பாரம் என்று நீங்கள் சொல்வதை போன்றுதான். அதே 2 நாட்களுக்கு முன்னால் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட மனிதாபிமானத்தை பற்றி சொல்கின்றார். பயங்கரவாதத்தை அழிக்க உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கின்றார். எவ்வளவு கேலிக்கூத்தான செயல்! தான் தனது ஆட்சியின் கீழால் இருக்கின்ற நமது இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற மனிதாபிமானமற்ற செயல்களுக்கு ஒரு வார்த்தை கூட பேச முடியாத ஒரு பிரதமர் மக்களை கூட்டி வைத்து கொண்டு அதில் மனிதாபிமானத்தை, மனித உரிமையை பற்றி பேசுகிறார். எவ்வளவு வேடிக்கையானது! அவர் நினைக்கின்றார், நீங்கள் சொன்னதை போன்று நமது முன்னால் இருக்கின்ற மக்கள் அனைவரும் முட்டாள்கள் என்று. ஏன் அவரை போன்று மக்கள் முட்டாள்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். இல்லை என்றால் மனித உரிமைகளை மீறிய செயல்கள் இந்த நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மனித உரிமையை பற்றி இவர் எப்படி பேசுகின்றார் என்றே புரியவில்லை. தன்னை விமர்சிக்கின்றவர்கள் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். நாட்டில் அங்கங்காக நடக்கின்ற மனித உரிமை மீறல் செயல்கள் அனைத்தும் இவரது பாஜக ஆட்சியின் கீழே நடந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. 300 நாட்களை தாண்டி விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி இவர் பேசுவதில்லை. ஆனால் மனித உரிமைகளை பற்றி மிக அழகாக பாடம் சொல்கின்றார். அதை கேட்பதற்கு சில குரங்கு கூட்டங்கள். இப்படிதான் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நமது நாடு சென்று கொண்டிருக்கின்றது. உலகத்திற்கே பாடம் எடுக்க செல்கின்றார். பயங்கரவாதத்தை எதிர்க்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். என்ன தகுதி இருக்கிறது சொல்வதற்கு? தனது நாட்டிற்குள் மக்கள் மீது நடத்தப்படுகின்ற பயங்கரவாத தாக்குதல்கள், ஜெய் ஸ்ரீராம் என்ற பெயரிலும் மாற்றாட்சி என்ற பெயரிலும் மக்கள் தொடர்ச்சியாக துன்புறுத்தப்படுவது, பெண் குழந்தைகள் முதல் பெண் மூதாட்டிகள் வரை பலாத்கார செயல்களுக்கு எளிமையாக்கப்படுவது, தனக்கு பிடிக்காத அரசியல்வாதிகளை, அரசியல் கட்சிகளை அழிப்பதற்காக அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்குவது, இப்படி எண்ணற்ற செயல்கள், எத்தனை செயல்களை சொல்லலாம்.
மனித உரிமை மீறல்கள் நமது நாட்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற போது மனித உரிமை மீறல்களை பற்றி இவர் பாடம் எடுக்கின்றார். பயங்கரவாத செயல்கள் ஜெய் ஸ்ரீராம் என்ற பெயரிலும் மாற்றச்சி என்ற பெயரிலும் பயங்கரவாத செயல்கள் என்ற நாட்டில் நடக்கின்ற போது இவர் பயங்கரவாதத்தை அழிக்க உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று உலகத்திற்கு பாடம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். செய்வது அனைத்தும் மக்கள் விரோத செயல்கள். ஆனால் பேசிக்கொண்டிருப்பது மட்டும் புத்தரை போன்று பேசிக்கொண்டிருக்கின்றார். காரணம், உள்துறை அமைச்சர் சொல்வதை போன்று ஒரு அறிவற்ற சமூகம் பின்னால் இருப்பதால் தான் இவர்கள் இப்படி அறிவற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அகங்காரத்தோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எப்போது வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்களோ அப்போது இவர்களை தூக்கி நிறுத்துவதற்காக உள்துறை அமைச்சர் பிரதமரையும் பிரதமர் உள்துறை அமைச்சரையும் மாறி மாறி பாராட்டி கொண்டிருப்பது இவர்களுடைய ஒரு எப்போது இந்த 7 வருடங்கள் நான் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல் இது. இப்படிப்பட்ட ஒரு பிரதமரின் ஆட்சியின் கீழ் தான் இருப்பது அவருக்கு பெருமையாக இருக்கின்றதாம். ஆம், அவருக்கு பெருமையாகத்தான் இருக்கும். காரணம், அறிவற்றவன் தலைவனாக இருக்கும்போது இந்த நாட்டில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படிப்பட்ட அட்டுழியத்தையும் செய்யலாம் என்பது ஒரு பாடமாக இருக்கின்றது. அதனால் அவர்கள் அனுபவித்த பலன்கள் ஏராளம். எனவே இப்படித்தான் பாராட்டுவார்கள். மாறி மாறி இவர்களுக்குள்ளால் இவர்கள் பாராட்டிக் கொள்வார்கள். அதே மக்கள் முட்டாள்களாகிய அறிவற்ற ஒரு சமூகத்தின் மீது திணிப்பார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருந்தால்தான் அவர்களுடைய சொல்கள் மக்களை போய் சென்று சேரும் என்பதுதான் உண்மை. மேலும் அறிவற்ற சமூகத்தை படைத்து இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வியை தரம் தாழ்ந்த ஒன்றாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். கல்வி எதற்கு என்பதை கூட புரியாமல் ஒரு உயர்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கான கல்வியாக இருக்க வேண்டும் என்பதை உணராமல் ஒரு தரம் தாழ்ந்த ஒரு கல்வியை நோக்கி நமது கல்வி சூழலை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து அரித்தெடுத்து படிக்கும் ஒரு சூழ்நிலை நோக்கி நமது நாட்டை திசை திருப்பி இவர்கள் அழிவை நோக்கி நமது நாட்டை இழுத்துச் செல்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இவருடைய புதிய கல்விக் கொள்கையால் நிச்சயமாக மக்கள் வடிகட்டப்படுவார்கள், ஏழைகள் வடிகட்டப்படுவார்கள். இப்படிப்பட்ட தொடர்ச்சியான செய்திகளால் நமது சமுதாயம் இன்னும் சீரழியும் என்பதுதான் உண்மை. இந்த சூழ்நிலையில் ஒன்று நாட்டு மக்களாகிய அனைவரிடமும், இளைஞர்கள், மாணவர்கள், இந்த அழிவிற்கெல்லாம் காரணம் அவர்களை மட்டும் குறை சொல்லிக்கொண்டு தப்பித்துக் கொள்ள முடியாது. காரணம், படித்த மாணவர்கள், படித்த இளைஞர்கள் இன்று நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, நாட்டின் இன்றைய சூழ்நிலை என்ன என்பதை பற்றி உணர்வதற்கான எந்தவித ஒரு விருப்பமும் இன்றி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. காரணம், மிக எளிதாக மதங்கள் நம்மை அடிமைப்படுத்துகின்றன. மிக எளிதாக சாதிகள் நம்மை அடிமைப்படுத்துகின்றன. மதம், சாதி போன்றவை நம்மை அடிமைப்படுத்தும் போது உண்மையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இல்லை அழிந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை உணர்வதற்கான அறிவு கூட நம்மிடம் இல்லாமல் போகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி மக்களை நகர்த்திவிட்டால் தங்களது அழிவை அறிந்து கொள்ள முடியாத ஒரு சமூகமாக மக்களை மாற்றிவிட்டால் அக்கிரமக்காரர்களுக்கு அது வசதியாக அமைந்துவிடும். உண்மையிலேயே மாணவர்களும் இளைஞர்களும் காலையில் எழும்பியவுடன் தம்முடைய நாட்டில், தம்முடைய சுற்றுப்புறத்தில் என்ன நடக்கின்றது, நமது சுற்றுப்புறத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், என்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, நமது நாட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, என்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை அறியக்கூடிய எந்த விதமான ஆர்வமும் இல்லாமல் காலையில் தங்கள் கைபேசியை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு டிக்டாக்கிலும் எதையோ யூடியூபிலும் எதையோ பார்த்து கொண்டு எதையோ செய்து கொண்டு பல செயலிகளை பயன்படுத்தி தேவையற்ற செயல்களை செய்து கொண்டு தங்கள் காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை.
நாட்டை பற்றியோ சமூகத்தை பற்றியோ எந்த விதமான சிந்தனையோ அறிவோ இல்லாத ஒரு சமூகமாக நமது சமூகத்தை இன்றைய ஆடம்பர செயலிகள் மாற்றிக்கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. புரிந்து கொள்ளுங்கள். நாம் அழிந்து கொண்டிருக்கின்றோம். நமது தேசம் அழிந்து கொண்டிருக்கின்றது. நமது எதிர்கால தலைமுறையினர் நிச்சயமாக ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு தேசத்தை நோக்கி தள்ளப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. இதை நீங்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? நாட்டில் நடக்கின்ற செயல்கள், செய்திகள், நம்மை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள், எல்லா பொருட்களும் விலையேறிவிட்டன. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, அத்தியாவசிய பொருட்கள் என்ற அனைத்தும் விலையேறிவிட்டன. ஒவ்வொரு பொருளும் இப்படி விலையேறிக் கொண்டிருக்கும் போது விலையேற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்தியர்களாக இருக்க முடியாது. இந்திய தேசத்தை நேசிக்க முடியாதவர்கள்தான் விலையேற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று மக்களை கொடுமைப்படுத்துகின்ற இந்த விலையேற்றத்தையும் தேசியத்தோடு இணைத்து பேசிக்கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். புரிந்து கொள்ளுங்கள். அறிவு என்பது உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக, நமது வாழ்க்கையின் தரம் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக, நமது கல்வியின் தரம் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக, நமது சுகாதாரம் எப்படி வீணடிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக, நமது சுற்றும் வாழ்கின்ற மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக, நமது சமூகம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக, நமது நாடு எப்படி சென்று கொண்டிருப்பதை என்பதை அறிந்து கொள்வதற்காக. இதை அறிந்து கொள்ளும் போதுதான் ஒரு நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு ஒரு நாட்டை சிறந்த நாடாக அவர்களுக்கு முன்னால் நாம் கொடுக்க முடியும். இதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு கல்வி என்பது உண்மையிலேயே உள்துறை அமைச்சர் சொன்னதை போன்று அறிவற்ற சமூகம் இந்த நாட்டிற்கு பாரம் என்பது உண்மைதான். அறிவற்ற தலைவர்களும் இந்த நாட்டிற்கு பாரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அறிவுள்ள ஒரு சமூகமாக, கல்வி அறிவு படைத்த ஒரு சமூகமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இவர்கள் இப்படி சொன்னாலும் உண்மையிலேயே அவர்கள் கல்வியை வெறுப்பவர்கள். காரணம், அறிவற்ற ஒரு சமூகத்திற்கு பின்னால் நின்றுதான் இந்த அக்கிரமங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிக எளிதில் ஏமாற்றக்கூடிய மதம், சாதி போன்றவற்றை மக்கள் மீது திணித்து நமது சமூகத்தை அழித்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், நாம் அறிவற்றவர்களாக இருக்கின்றோம். இன்னும் இந்த சமூகத்தை அறிவற்ற ஒரு சமூகமாக இவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து நமது சமூகத்தை மீட்டு நமது தேசத்தை பாதுகாப்போம். எதிர்கால நமது வாரிசுகளின், நமது எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையை அமைதியான ஒரு வாழ்க்கையாக மாற்ற வேண்டுமென்றால், அன்பான ஒரு வாழ்க்கையாக மாற்ற வேண்டுமென்றால், மனித பண்புள்ள, மனித நேயமுள்ள ஒரு சமூகமாக, மனிதர்களாக இவர்களை மாற்ற வேண்டுமென்றால் கல்வி மிகவும் முக்கியம் என்பது உணருங்கள். அதை உணர்ந்து அதை அனைவரும் தெளிவாக கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி, அந்த வாய்ப்புகளை அறிந்து புரிந்து நாம் எதை அறிய வேண்டுமோ அதை அறிந்து, எது நமக்கு தேவையில்லையோ அதை விடுத்து, எதை உண்மையாக அறியும் போது நமக்கு எதிராக என்னென்ன நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த வாய்ப்புகள் வழியாக இந்த அக்கிரமக்காரர்களை இந்த நாட்டை விட்டு நமக்கு விரட்ட முடியும் என்பதையும் புரிந்து கொண்டு, நாட்டிற்காகவும் நமது எதிர்கால தலைமுறைக்காகவும் உண்மையான நன்மையாக எதை நாம் கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து அதற்காக நாம் நமது வாழ்க்கையை முன்னெடுப்போம். நமது தேசத்தை காப்போம், நமது எதிர்கால சமூகத்தை காப்போம், எதிர்கால தலைமுறையை காப்போம். எதிர்கால தலைமுறை சிறப்பாக இருக்கும்போது நாடு சிறப்படையும், நாடு வளர்ச்சியடையும் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு அதற்கான முயற்சிகளில் இளைஞர்களும், மாணவர்களும், கல்வி சார்ந்த பெரியோர்களும் முன்வர வேண்டும். அப்படி வரும்போதுதான் நமது நாடு உண்மையான வளர்ச்சியை அடையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.